எங்கள் மத்தியில பலமாய் அசைவாடுவீராக சுவாமி. எங்கள் மத்தியில பலமாய் அசைவாடுவீராக ராஜா. We welcome you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. எங்கள் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவருமே நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. வரவேற்கிறோம் ராஜா. வரவேற்கிறோம் ராஜா. ஓ உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இருக்கிற இடங்கள் 2 கரங்களை உயர்த்தி அந்த ஆவியானவர் வரவேறுங்க பார்க்கலாம். Let us all welcome the Holy Spirit in this morning. Oh yes, lunch. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவர் நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியா அவரை கூப்பிடுங்க பாருங்க. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வந்தார், நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். ஓ அசாத்தியங்களை செய்கிற தேவனே, இந்த கால வேளை அசைவாடும்படியாக இறங்கி வாங்க ராஜா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாத காரியங்கள் சாத்தியமாகுமே. We welcome you, Master. ஓ நீர் வந்தார், நீர் வந்தார், சூழ்நிலை ஓ முடியாததும் முடியாததும் சாத்தியம். ஓ நீர் வந்தார், என் சூழ்நிலை முடியாததுமே சாத்தியம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி ஓ நீர் வாருமே, நீர் வேண்டுமே, ஆவி நீர் வாருமே, நீர் வாருமே, நிறைவே நீர் நிறைவே நீர் போதுமே, ஆவி சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நீங்க மாற்றம். நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவர் நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவர் உங்க சத்தத்தை உயர்த்தி. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான செய்கிற ஆவியானவர் நீர். ஆண்டவரே, இந்த முதல் நாள் தொடங்குகிறது முதல் கொண்டு இந்த உபவாச ஜெபத்தை நாங்கள் முடிக்கிற வரைக்கும் ஆவியானவரின் அற்புதமான செயல்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருப்பதாக ராஜா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் எங்கள் சபையில நடக்கட்டும் ராஜா. உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வதாக ராஜா. அசாத்தியங்களை செய்கிற தெய்வமே, உம்மை இந்த காலை வேளையில் நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக ராஜ். நீர் எங்களை வழி நடத்துவீராக சுவாமி. இந்த துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரை உம்முடைய பலத்த கரங்களுக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜ். You lead us, Lord. You guide us. Be with us. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல சத்தமோ ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமோ ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமோ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் முதல் நாள்ல இருந்து நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். முதல் நாள்ல இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அதனால இந்த நாள்ல நம்ம துவங்கும் பொழுதே ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த ஜெயத்தை பிரகடனப்படுத்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடலாம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளில் நாம் ஸ்தோத்திரம் சொல்வோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு சொல்லுங்க. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கி. ஓ கர்த்தரே என்பரன் எதற்கும் அஞ்சிரே. கர்த்தரே எதற்குமே அஞ்சிரே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், நம் மீட்பர் இன்றும் செய்கிறார். சேர்ந்து பாடுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர் சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம். ஓ யுத்தத்தில் வல்லவர், நம் மீட்பர் ஜெயிக்கிறார். சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். சொல்லுங்க, நம்பிக்கை தேவனே, நன்மைகள். ஓ வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை மகிமை. சொல்லுங்க, வார்த்தையை அனுப்பியே, வார்த்தையை அனுப்பியே மகிமை. வார்த்தையை மகிமை. ஓஹோ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஓ உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர். சொல்லுங்க, உமக்குப்பானவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர். உமக்குப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். சேர்ந்து, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சொல்லுங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர். சேர்ந்து, உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர். சொல்லுங்க, உமக்குப்பானவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு. கரங்களை தட்டி சேர்ந்து, உமக்குப்பானவர் யார்? ஓ, உமக்குப்பானவர் ஒருவர் இல்லையே ராஜா, நீ ஒருவரே கர்த்தர். சொல்லுங்க, உமக்குப்பானவர். 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 ஓ, உமக்குப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை. ஓ உமக்குப்பான
உமக்குப்பானவர், ஓ உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். சொல்லுங்க, வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமே, உற்சாகமா ஒரு ஆமே. இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஆண்டவரை சில பாடலை பாடி துதிக்க போகிறோம். எத்தனை பேரால சொல்ல முடியும், இயேசு என்கிற நாமமே நமக்கு ஒரு பட்டயம். ஆமென். அதுவே நமக்கு ஒரு பெரிய வெப்பன். ஆமென். அவர் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை செய்வேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நாமத்தில் நமக்கு சுகம் உண்டு, அவர் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் நமக்கு எல்லா காரியத்துக்கான பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எந்த கேள்வியோட வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு விடை அவர் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சொல்லுங்க, உங்க நாமம் சொல்ல சொல்ல அறிக்கையிட்டு, ஓ சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது ஓ உங்க நாமமே. என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லுங்க, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. சொல்லுங்க, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உற்சாகமா கரங்களை தட்டி அப்போட நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்போட நாமத்துல வல்லமை உண்டு. சேர்ந்து பாடலாம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா. நல்ல கரங்களை சொல்லுங்க, யேசுவா மசியா மசியா. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ் வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து எனக்கு வாழ வச்சது சேர்ந்து உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நாமத்தில் விடுதலை, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில்
Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது. எனிமீஸ் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோ. எனிமீஸ் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோ. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Solo Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சொல்லுவோம் அறிக்கையிட்டு சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலும் ஸ்னேக்ஸ் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடணும், உங்க நாமமே. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha 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 Yeshua Masiha Masiha. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha Yeshua. சொல்லுங்க Yeshua Yeshua Masiha. Oh Yeshua Masiha Masiha Yeshua Masiha Masiha. உங்க நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே, உங்க நாமத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே, உடைய நாமத்தில் எங்களுக்கு அற்புதம் உண்டு ராஜா. நாமத்தினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. பலத்தினாலும் கூடாதது, பலத்தினாலும் கூடாதது, பராக்கிரமத்தினாலும் கூடாதது கர்த்தருடைய ஆவியினாலே கூடுமே ராஜா. கர்த்தராலே அது கூடுமே ராஜா.
மனிதர்களால கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்கள் மனிதர்களுடைய தயவை நம்பி வரல ஆண்டவரே. நாங்கள் மனிதர்களுடைய தயவை தேடி வரல ராஜா. சங்கீதக்காரன் சொல்லுகிறத போல எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்து எங்கள் தேவனிடத்தில் நிற்க ஒத்தாசை வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே என எழுதியிருக்கிறது. எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை இயேசுவின் நாமத்தில். எங்கள் முகங்கள் ஒரு நாளும் தலை குனிந்து நிற்பதில்லை ராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. இந்த காலவேளை உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மீது வீசட்டும். உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மீது வீசட்டும் ராஜா. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். நான் வேண்டினது வரும் பொழுதோ அவர்கள் ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வாய்கள் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளை நம்ம சபையில் நின்றவரை ஆராதிப்பதே நமக்கு கிடைத்த கிருபை. அநேகருக்கு இந்த கிருபை கிடைக்கல. நமக்கு ஆண்டவர் தயவாய் கொடுத்திருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோட ஒரு துதிக்க ஆரம்பிங்க பார்க்க. நன்றி 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 நன்றி. நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி. நீர் கொடுத்திருக்க பலத்திற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்திருக்க குடும்பத்திற்காக நன்றி. நீர் கொடுத்திருக்க சபைக்காக நன்றி 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 நன்றி. எத்தனை பேர் இந்த கால வேளை அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் நாமத்தை எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. இந்த கால வேளை நான் விசுவாசிக்கிறேன். அவர் நாமத்தை ஒருமித்து நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மத்தில் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்க. நன்றி நன்றி நன்றி. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானே. சொல்லுங்க. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவாவுக்கே நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாவுக்கே நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்திலாக மகிழ்வேன். சொல்லுங்க. உமக்காய் உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றிக்
ரெண்டு கரங்கள் உயர்த்தி இயேசையா 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 என் மீது நீர்தானையா இயேசையா 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 ஓ இயேசையா இயேசையா எங்கள் நீதி தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசையா 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 என் நீதி நீர்தானையா யெகோவா சிக்கி யெகோவா சிக்கேனோ நீதானையா நண்பகல் மட்டும் அதிகமதிகமா பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ நண்பகல் மட்டும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம் யெகோவா சிக்கேனோ இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நீ என் தாசன். ஒரு அப்பா மகனை மறப்பாரா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ என் பிள்ளை, நான் உன்னை மறப்பதில்லை. எந்த தகப்பனும் தன் பிள்ளைய மறக்கவே மாட்டான். அவர் வேலை செஞ்சாலும் எங்க போனாலும் பிள்ளை நினைப்பாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறும் என் கையினுடைய படைப்பு அல்ல, என் கற்பத்திலிருந்து பிறந்த மகன். உங்களை ஆண்டவர் நீ இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க கடவுளுடைய மைண்ட்ல இருந்தீங்க. You were in the mind of God before you were born as a small seed in your mother's womb. உங்க தாயின் கற்பத்துல நீங்க உருவாவதற்கு முன்பாக கடவுள் உங்களை பத்தி யோசித்திருந்தார். ஆகவே தான் உங்களுக்கு ஒரு உரு கொடுத்து அவருடைய பிள்ளையா இந்த பூமியில உங்களை பிறக்க வச்சார். அவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, இதை நினைச்சுக்கோ, நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் மறக்க மாட்டேன். பல வேளைகளில் பிரச்சனைகள், சோர்வுகள், சூழ்நிலைகள் இவைகளை பார்த்து சோர்ந்து போய் சொல்றோம், கடவுள் என்னோட கூட இல்லை, மற்றவங்களா நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன்ப்பா, நீ என் மகன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றார். உன் நினைவாகவே அவர் இருக்கிறார். நீங்க நல்லா வருவீங்க. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை மறக்கல, உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை மறக்கல, உன் காரியத்துல ஒரு அற்புதம் செய்வேன். ஒரு மரம் சீசன்ல நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் வரும். ஆனா ஆஃப் சீசன்ல அந்த மரம் மொட்டை மரமா நிற்குங்க. ஆடி காத்து அடிக்கும் போது ஆடி ஆடி எல்லா இலையும் விழுந்துரும். ஆனா துளிர் விடும் காலம், அந்த மழை வந்து காஞ்சி போன இலைகள் எல்லாம் கீழே விழுந்த பிறகு ஒரு மழை வரும் பாருங்க. அந்த மழை வந்த உடனே காஞ்சி போன அந்த எல்லா கொப்புகளிலும் எல்லா கிளைகளிலும் புது இலைகள் துளிர்க்கும், புது மொட்டுக்கள் மலரும். அதுக்கு பிறகு கனிகள் வரும். உங்க சீசன் மாறப்போகுது. உங்க மேல கடவுள் அவருடைய தயவின் பின்மாறி மழையை ஊத்த போறாரு.
நீங்க மறுபடியும் முளைத்து எழும்பி அழகான கனிகளை தரும்படி பிசினஸ்ல, ஃபினான்ஸ்ல, வேலையில, குடும்பத்துல இன்றைக்கு நீங்க மலர போறீங்க. இது ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா நீங்க அவருடைய மகன். நீயந்தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த விசுவாசத்தோடு செல்லுங்கள், உலகத்தை ஜெயிங்கள். உங்க அப்பா உங்களோட இருக்கிறார். God bless you. Have a wonderful day. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சம், விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்து. யாராவது ஒரு ஆமேன் சொல்லு. விசுவாசத்துல பெருக போறீங்க. சொல்லுங்க ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்தது எத்தனை நாட்கள்? 40 வருஷம். 40 வருஷம் ஏன் அவங்க நடந்தாங்க தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகவே 40 நாட்கள், ஒரு வருஷம் அவங்க வனாந்திரத்திலே நடந்தார்கள். மோசே கர்த்தரை விசுவாசிக்காமல் தன் சுயபலத்தை நம்பி ஒரு எகிப்தியனை கொலை செய்தபடியினால் 40 வருடங்கள் அவர் வனாந்திரத்திலே பின்தங்கி இருக்க வேண்டியது இருந்தது. Write it down. Delays have to be cancelled in these 40 days. உங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் தாமதமாகிறதோ இந்த 40 நாட்களில் தேவனிடத்திலே உடன்படிக்கை செய்ய போகிறோம். விசுவாசத்திலே பெருக போகிறோம். இந்த 40 நம்முடைய வாழ்க்கையிலே தாமதங்களை துரிதப்படுத்துகிற நாட்களாயிருக்கும். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிற நாட்களாய் இருக்க போகிறது. உங்கள் பின்னடைவுகளை கர்த்தர் மாற்றி உங்களை முன்னேறி செல்லும்படி கர்த்தர் வைக்க போகிறார். God is going to speed up. There's going to be a divine speed. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனம் பண்ண போகிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே உட்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையே மாற போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்து திரும்பி பார்த்து சொல்லுங்க, இது அற்ப காரியம். ஆனா என் கேள்வி என்னன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், உங்கள் பார்வைக்கு என்ன காரியம்? உங்க பார்வைக்கு எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. என் வாழ்க்கை இப்படிதான். நாம் எந்த பிரச்சனை மாறாதுங்க. எந்த அப்படிதான். இதுதான் எனக்கு தலையெழுத்து, மாற்றவே முடியாது. என்ன மாற்றணும் உங்களுக்கு? எதை மாற்றணும்? மாற்றக்கூடியவர் உங்களோடு இருக்கிறார். அவராலே மாற்றக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது அவருக்கு லேசான காரியம். இதை கர்த்தர் ரொம்ப எளிதில் ஜெயிக்க முடியும்னு சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Mark chapter 11 verse 22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொல்லியபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Have faith in God. விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். யாரிடத்துல? Write it down. எழுதி வையுங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மனுஷர்களிடத்தில் அல்ல, கம்பெனி மேல இல்ல, உலகத்தின் மேல இல்ல, கோல்டு மேல இல்ல, சில்வர் மேல இல்ல,
ஸ்டாக் மார்க்கெட் மேல இல்ல, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி மேல இல்ல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகிறீங்க. மருத்துவத்துறையின் மேல இல்ல, மருந்து மேல இல்ல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். I want you to get on a journey of transformation. உங்களை ஒரு விசுவாச வீரனாய் மாற்ற போகிறார். You will become a faith warrior. உங்களுக்குள்ள எங்க இருந்து பலன் வரும் தெரியுமா? விசுவாசத்துல இருந்தா உங்க பலனே வருகிறது. Your strength comes from your faith. தாவீது கோலியாத்திடத்திலே எப்படி சொல்ல முடியும், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார்? விசுவாசம். அந்த விசுவாசம் தான் தைரியத்தை கொடுத்தது. அந்த விசுவாச பிரகடனம் தான் ஒரு பெரிய வெற்றியை தந்தது. இந்த முதல் நாளில், உபவாச ஜெபத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், have faith in God. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தை நாம் மனதில் வைப்பதினாலே எந்த பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். You have to confess your faith. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? நீங்கள் வாயிலே அறிக்கை செய்யவும். எதை நம்புகிறீர்களோ மனதுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடும், ஆனால் வாயில் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். உங்களுக்கு உலகம் பல ஐடியாஸ் கொடுக்கலாம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, பல ஆலோசனைகள் கொடுக்கலாம். தேவ ஆலோசனை தான் நிலை நிற்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்றத அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை பார்த்து நீங்க சொல்லணும், நான் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறேன். ஏன்னா காலையிலே நீங்கள் எதை சொல்லி டிக்ளேர் பண்றீங்களோ, இந்த நாள் மட்டும் அல்ல, உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. Your whole life is going to be transformed. Somebody said amen. Hallelujah. உங்களை பிழைக்க வைக்கிற போறது எப்படி கர்த்தர் பிழைக்க வைக்க போறாரு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 இப்படியாக சொல்கிறது, நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For therein is the righteousness of God revealed from faith to faith, as it is written, the just shall live by faith. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த போகிறார். நான் நம்புகிறேன், நீங்க விசுவாசத்துல உங்களுடைய வியாதிகளை பார்த்து பேசுவீர்கள், வியாதிகள் மறைந்து போகும். நீங்க விசுவாசத்துல உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து பேச போறீங்க, கர்த்தர் பொருளாதாரத்தின் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். விசுவாசத்தினாலே, by faith, by faith. Somebody said amen. Hallelujah. யோவானின் சுவிசேஷம் 1:12 வாசித்து பாருங்கள். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? யாராவது சொல்லுங்க, அதிகாரம் கொடுத்தார். எதையாவது எனக்கு போடுங்க, ஏதாவது செய்யுங்க. ஆண்டவரிடத்திலே நாம் பிச்சை எடுக்க போவதில்லை, உரிமை பாராட்டி கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க எப்படி கேட்பீங்க? உரிமையா கேட்பீங்க. டாடி எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு இது வேணும்.
அந்த உரிமை எங்கே இருந்து வருகிறது? ரிலேஷன்ஷிப். ரைட் இட் டவுன். The authority comes from the relationship. The authority comes from your relationship with that person. யார் இடத்துல நீங்க அதிகமாய் அன்பு வைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு ஆளுமை கிடைக்கிறது, அங்கே உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. Authority stems from the relationship that we have. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரா? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரா. You are called to become the son of God. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்களுடைய நிலைமை தலைகீழாய் மாறப்போகிறது. ஏனென்றால் நீங்கள் இதுவரை அடிமையாய் யோசித்தவைகளை பிள்ளைகளாய் யோசிக்க போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு உறவுல பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே, நான் அடிமையா, நான் இந்த உறவுல யாரு, என் ஐடென்டிட்டி என்ன? மனைவிக்கு வர சந்தேகம், என் புருஷன் ரொம்ப என்ன ஆள்றாரோ, நான் ஒன்னு அடிமையா இருக்கிறேனா? வேலை ஸ்தலத்துல சில நேரத்தில் அந்த சந்தேகம் வரும், என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்களே, நான் அடிமையா இருக்கிறேனே, நான் அடிமையா? ஊழியத்துல கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது அடிமைத்தனமா யோசிக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள்ல சபைக்கு வான்னு சொல்லி அழுத்தி சொல்லக்கூடாதா, ரொம்ப அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சாஃப்டா தான் அவங்ககிட்ட பேசணும். ஆகவே அவங்க எப்போது நினைச்சுக்குவாங்க, சபை என்பது என்னை அடிமைப்படுத்துகிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். Many times we also think that we are under slavery with God. கிறிஸ்தவனா அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்ய, அதை செய்ய, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. நான் ஃப்ரீயா எனக்கு பிடிச்சது. ஐயா, நீங்க பிள்ளையானா நீங்க அடிமை இல்லை, ஆள பிறந்தவர்கள், சுதந்திரவாளிகள். You are inheritors of God. So we have a plan. We want to lead you in a plan. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சும்மா நினைச்சதெல்லாம் பேச போறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள விசுவாச விதைகளை விதைக்க போறோம். நான் நம்புகிறேன் நிறைய பேருக்குள்ள மறுரூபம் வரப்போகிறது. இனிமேல் நீங்க ஆண்டவர்ட்ட 5க்கு 10க்கு கெஞ்ச போறதில்ல. விசுவாசத்திலே கர்த்தர் உங்களை மில்லியனர்ஸா மாத்துவாராக. சொல்லுங்க ஆமென். ஒரு அம்பானியும் அதானியும் நம்ம தேசத்துல ஒரு ஏர்போர்ட்டை பார்த்தா எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? நீங்க எல்லாம் பிளேனை பிடிக்கணும்னு பார்ப்பீங்க. ஆனா அவங்க அந்த ஏர்போர்ட்டையே பிடிக்கணும்னு பார்க்கறாங்க. நீங்க பீச்சுக்கு போனா இந்த பீச்சில் கால் நினைக்கலாமான்னு பார்ப்பீங்க. அவங்க மைண்ட் செட் என்ன தெரியுமா? இந்த பீச்சையே விலைக்கு வாங்கலாமா? நீங்க ஒரு டூத் பேஸ்டும் ஒரு பிரஷும் இல்ல ஒரு மளிகை கடைக்கு போனா 1/2 கிலோ டீ தூள் வாங்கணும்னு யோசிப்பீங்க. அவரு அந்த கடையவே வாங்கலாமான்னு யோசிப்பார். அது மாதிரி ஆயிரக்கணக்கான கடையை வாங்கலாமான்னு யோசிப்பார். ஏன்னா அவர் மைண்ட் செட்டு, நான் ஆள பிறந்தவன், நான் இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்குது, என்னால இதை எதிர்பார்க்க முடியும், என்னால இதை செய்ய முடியும், என்னால இவ்வளவு பெரிய பிசினஸ் உருவாக்க முடியும். அவர்களுடைய பார்வை அப்படி இருக்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்றோம்? சாமி, இந்த உபவாசம் முடியறதுக்குள்ள எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க சாமி, இன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் விழுகணும், எப்படியாவது என் பேங்க்குள்ள வருவதாக. அங்க ஒருத்தன் ஏர்போர்ட்டை கேட்டுட்டு இருக்கிறான், துறைமுகத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமே நமக்குள்ள வரமாட்டேங்குது. நம்ம மைண்ட் செட் ஏன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ரொம்ப கம்மியா எடை போடுது? நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ஐஸ்வர்ய சம்பர்னர்.
நீதிமொழிகள் 29:18 சொல்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people perish. But he that keepeth the law, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. நீங்கள் இந்த மாதம் வேதத்தை நீங்கள் காத்து நடக்க போறீங்க. இந்த 40 days உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த விசுவாசம் எங்க இருந்து வரும்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்துல இருந்தா விசுவாசமே வரும். Your faith comes from the relationship with God. And the relationship is that I am a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. யாராவது ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? Hallelujah. I am a son and a daughter of God. As a Christian, you've been adapted into God's family. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பெரிய குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை இணைத்து கொண்டார். எப்பொழுது தெரியுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே அவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. இயேசப்பா கூட சேர்ந்து நம்மளும் சுதந்திரவாளிகளா. அப்புறம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும், ஆனாலும் அப்படி ஆகும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் அதிகாரத்தை என்கிட்ட இருந்து பிசாசு பிடுங்க முடியாது. பிசாசு ஒரு முட்டாளுங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் நீங்க ஆமேன் பயங்கரமா சொல்லு. கொஞ்சம் அவன் சைட்ல ஆள் இருப்பாங்க போல இருக்குன்னு லைட்டா கொஞ்சம் பேர் அப்படியே பயப்பட்டு சொல்றாங்க. ஆமேன், அவன் ஏதாவது பண்ணிட போறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் என்ன நினைக்கிறான்? உங்களுக்கு பாடுகளை கொடுத்தா உங்க விசுவாசம் குறையப்பட்டு போயிடும், உங்களுக்கு பாடுகளை கொடுத்தா நீங்க விசுவாசத்துல கம்மியாயிருவீங்கன்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பாடுபட்டா உங்க அடையாளம் என்னவா? கிறிஸ்துவோடு நான் பாடுபடுறதுனால அவருக்குள்ள இருக்கிற அதே விசுவாசம், அவர் பிள்ளையான ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ரூபா நோட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த ரூபா நோட்டை நான் மடிச்சாலும் மதிப்பு இருக்குது, இதை இன்னும் மடிச்சாலும் இதுக்கு மதிப்பு இருக்குது, இது எவ்வளவு மடிச்சாலும் இதுக்கு மதிப்பு இருக்குது. பிசாசு உங்களை எவ்வளோ மடித்து போகும், உங்களை எவ்வளவு மடக்குனாலும் இந்த ரூபா நோட்டை கிரஷ் பண்ண என்னாலும் நல்லா கிரஷ் பண்ணியாச்சுங்க. இப்ப சொல்லுங்க, கிரஷ்டா இருக்கிறதுனால இந்த ரூபா நோட்டுக்கு வேல்யூ குறைஞ்சிருச்சா? வேல்யூ குறைஞ்சிருச்சா இல்லையா? இங்க பாருங்க, இது கிரஷ் பண்றது யாருன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ உபத்திரவப்பட்டாலும் கர்த்தர் உங்களை அவர் கரத்திலிருந்து சாத்தான்ட சொன்னாரு, நீ யோபு உடைய எல்லாத்தையும் என்ன வேணா பண்ணிக்கோ, அவனை கிரஷ் பண்ணு, ஆனா ஒண்ணு, அவன் ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் ஜீவனை தொட முடியாதுன்னா, ஏன்னா அவர் கையில தான் இருக்கிறார். பக்கத்தை பார்த்து, நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். ஜீவ அப்பத்தை நீங்க சாப்பிட போறீங்க. விசுவாசம் எங்க இருந்து வரப்போகுதுன்னா வார்த்தையிலிருந்து வரப்போகிறது. இப்ப சொல்லுங்க, என் கையில கிரஷ்டு. இப்போ நீங்க நினைக்கிறீங்க, என்ன பிசாசு ஒடுக்கிட்டான்,
உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் உன்னை மட்டும் மறந்துடாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவ கரத்தில் இருக்கிறீங்க. You are in the hand of God. You are in the hand of God. தேவ கரத்தில் இருக்கிறீங்க. And God is watching over you. So இப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, உபத்திரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நொறுக்கப்பட்ட மடிக்கப்பட்ட அத உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அப்படியே உங்க லைஃப்ல கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி, கரடானவைகளை எல்லாம் சமமாக்கி, பள்ளங்களை எல்லாம் நிரப்பி, மலைகளை எல்லாம் தாழ்த்தி, அவர் மறுபடியும் உங்களை புதுப்பிச்சு உங்க வேல்யூவை இப்ப என்ன பண்ணுவாரு, இக்காலத்து பாடுகள் நீங்க பாடுபட்ட போது நீங்க இப்படி இருந்தீங்க. இப்ப கர்த்தர் தெரியுமா பண்ணுவாரு, பாடுகளுக்கு பலன போனஸ் சேர்த்து கொடுப்பார். முன்னாடி கிரஷ்டா இருந்த நீங்க இப்ப எப்படி மாறுவீங்க தெரியுமா, ஃப்ரெஷ்ஷா மாறிடுவீங்க. இங்க பாருங்க, கிரஷ்ட ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். மாயமில்லே மந்திரமில்லே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாயமில்லே மந்திரமில்லே. இது என்ன தெரியுமா, மறுரூபம். இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் அற்புதம். I am a son of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am a son of God. விசுவாசத்தில் நீங்க எவைகளை கேட்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. Just understand, you are not a slave. ரோமர் 8:15 அப்படிதான் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷைன் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கு. ஒரு பயம், ஊழியத்தை கொடுத்தா ஒரு பயம், என்ன ஒரு அடிமையின் யோசனைகள். Are you a slave or a son? அடிமைக்கும் மகனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. I want you to understand that you are a son and a daughter of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஒரு எபிரேய பதத்துல மகன் என்று சொன்னால் அவன் யார் தெரியுமா, அவன் குடும்பத்தின் பெயரை கட்டுகிறவன். எழுதிக் கொள்ளுங்க, son means the builder of the family name. son என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் என்ன வார்த்தை தெரியுமா, பென். பென் என்றால் son. ஒரு son யாருன்னா, he is the builder of the family name. நான் இன்னைக்கும் இங்க நிற்கும் போது எங்க அப்பாவை நான் நினைவு கூறுகிறேன். எங்க அப்பாவுடைய இனிஷியல் என் பேர்ல இருக்குது. அது ஒரு அடையாளத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்னுடைய பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு போகும்போது என்னுடைய கடைசி பேர் என்னுடைய தாத்தா பேர். நீளமா இருக்குதுன்னு கட் பண்ணலான்னு பார்த்தா அதுலதான் ஆசீர்வாதமே அடங்கி இருக்குது. என்னுடைய கடைசி பேரு தேவ ஆசீர்வாதம். ஆல்வின் தாமஸ் தேவா ஆசீர்வாதம். நேம குறைக்கலான்னு பார்த்தா எதுல கை வைக்கிறது, ஆல்வினும் தூக்க முடியாது. தாமஸ் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு. தேவ ஆசீர்வாதத்தை யாராவது கட் பண்ணுவாங்களா? பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு போனா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா பேர் மாத்துறதுக்கு இந்த தேவ ஆசீர்வாதத்தை கட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. பாஸ்போர்ட்ல தேவ ஆசீர்வாதத்தை எடுத்துருவாங்க. ஆடா பாவிகளா, தேவ ஆசீர்வாதத்தினால தானே எனக்கு இத்தனை பாஸ்போர்ட் மாறிச்சு. அந்த தேவ ஆசீர்வாதத்தை தூக்க முடியுமா? I am a son of God. சொல்லுங்க, I am building my daddy's name. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரு, நீங்க உங்க அடையாளத்தை மட்டும் மறந்துடாதீங்க.
You are a son. You are not a slave. பிசாசு அநேகம் பேரை ஏமாத்துறதே இந்த வார்த்தை. நீ ஸ்லேவ், நீ அடிமையா இருக்கிற. ஊழியத்துல சபையில் இருப்பது அடிமைத்தனம் அல்ல, இது சன்ஸ் ஃபேமிலி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்ல, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, அடிமைகளுடைய ஃபேமிலி இல்ல. உங்களுக்கு இது எப்படி சொல்றது? இஸ்ரவேலர் ஏன் தெரியுமா கானானுக்கு போல? அவங்கெல்லாம் தங்களை எகிப்தினுடைய அடிமைத்தன மென்டாலிட்டிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. They were always filled with the mentality of slavery. அதனாலதான் எது இல்லைனாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. இவங்களை நடத்துற தேவனை அவங்க எங்க அப்பா எனக்காக யாவையும் கொடுப்பாரு அப்படின்னு அவரை நம்பல வனாந்தரத்தில். அதனாலதான் அவங்க பிரேதங்களாக வனாந்தரத்தில் விழுந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அடிமைத்தன மென்டாலிட்டில இருந்து வெளியே வரணும். ஒரு வீரமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, மறுபடியும் எழுதிக்கோங்க. சன்ஸ் ஆர் பில்டர்ஸ். சில பேர் சகோதரிகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, என்ன டாட்டர்ஸ்னே சொல்ல மாட்டேன்ற. பாருங்க, ப்ராமிஸ் வரும்போது கர்த்தர் என்னைக்குமே ஆண் பால் பெண் பால் பார்க்க மாட்டார். சன்னா நீங்களும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், டாட்டர்ஸும் சேர்ந்து தான் சன்ஷிப் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். There is no gender discrimination when God gives a promise. Promises always come in a, not by gender but by relationship. God does not look at you as a man or a woman when he gives you a promise. For him everybody is the same. அதனால உங்களையும் கர்த்தர் இந்த சன்ஷிப்ல தான் கொண்டு வரார். So daughtership னு தனியா ஒன்னு போட முடியாது. There is no daughtership. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am son of God. Sonship சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? புத்திர சுவிகாரம். You have the inheritance of a son. எழுதிக்கோங்க, you have the inheritance of the son. Sons live in inheritance. Slaves live in bondage. அடிமைகள் கட்டுகளுக்குள் வாழ்வார்கள், பிள்ளைகள் சுதந்திரத்தில் வாழ்வாங்க. You can only arrive at God's highest and best by living as sons. நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறந்தவர்களாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாவிட்டால், தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய சிறப்பான சுதந்திர விதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இந்த பிக்சரை உங்க எல்லாருக்கும் நான் ஃபார்வர்ட் பண்றேன் இன்னைக்கு. I am not a slave, I am a son of God. எத்தனை பேர் என்ன போட போறீங்க? ஒவ்வொரு நாளும் இது மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்க ஸ்டோரியை கர்த்தர் ரீரைட் பண்ண போறேன். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் தேவனுடைய குமாரன். The land belongs to the inheritors. ஆண்டவர் என்ன சொன்னார்? சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்க அமைதலா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் சொந்தக்காரங்க. அடிமைகள் தான் சண்டை போடுவாங்க உரிமைக்காக. அடிமை குரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான். அடிமைகள் சண்டை போடுவார்கள், பிள்ளைகள் இது என்னுடையது என்று கிளைம் பண்ணுவாங்க. எழுதிக்கிட்டே வரீங்களா? நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் எழுதிக்கிட்டே வரீங்களா? சன்ஷிப்ல இதெல்லாம் எது அடிமைத்தனம், எது குமாரர்கள்? Who are the sons of God? Sons of God. நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா
புதிதாக எழும்புற தேவ ஆலயத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க முடியாது. அடிமைகள் ஆலயத்தை கட்டுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் ஆராதிப்பார்கள். சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு அடிமைகளை கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டினான். ஆனால் கட்டினார்களே தவிர ஆராதிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவங்க மைண்ட் செட்டு, நான் கூலி, இந்த கட்டுறேன், எனக்கு இதுல என்ன கிடைக்குது, அவன் கூலிக்காரன், எனக்கு என்னன்னு யோசிக்கிறவன் கூலிக்காரன். ஆனா நான் இதை கட்டுறேன், இதுல நான் ஒரு பிள்ளையா இருந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போறேன், எங்க ஃபேமிலி பேரை காப்பாற்ற போறேன், என்னை இதுவரைக்கும் எங்க அப்பா வளர்த்தார்ல, எங்க அப்பாவுடைய பெயரை நான் உயர்த்த போறேன், எனக்கு இது பயிற்றுவித்த எங்க அப்பாவை, இது இவ்வளவு நாள் என்னை வளர்த்த எங்க அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்த போறேன். ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் இவ்வளவு தூரம் எழுப்பி இருக்கிறார். அவர் சபையில நின்று நான் இன்னும் அவரை உயர்த்த போறேன், சபையை உயர்த்த போறேன், சாட்சியா மாற போறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அடிமை இல்லைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? Slaves are always under the authority of something else that controls their life. இந்த அடிமைகள் எப்பொழுதுமே யாராவது அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல நுகத்துல அவங்க பயப்படுகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா பிள்ளைகள் யார் தெரியுமா? They don't need someone to tell them how to live. They are sons. They will live like their father. அடிமை என்ன, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் யாரு, நான் என்ன ட்ரெஸ் போடணும், ஆனா பிள்ளைக்கு தெரியும் நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை பிக்காரி மாதிரி வரமாட்டான். ராஜாவுடைய பிள்ளை பிக்காரி மாதிரி வரமாட்டான். அவன் வெளியே வந்தாலே கெத்தாதான் வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்க அப்பா பேரை நான் காப்பாற்றணும். பக்கத்தை பார்த்து உங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது, உங்க ட்ரெஸ்ஸிங்லயே தெரிஞ்சிடும் நீங்க அடிமையா இல்ல தேவ பிள்ளையா. ஏன்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் பெஸ்டா இருக்கணும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் என் ட்ரெஸ்ஸ அவருக்கு ஏற்றபடி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அடிமைக்கும் பிள்ளைகளுக்கும் டிஃபரன்ஸ். ஒரு கல்யாண விருந்து பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன். குமாரன் போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கெட்ட குமாரன் திருப்பி வரும்போது அவங்க அப்பாட்ட சொல்றான், நான் அடிமையா உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபர்ஸ்ட் இவனை கூட்டு போய் இவன் ட்ரெஸ்ஸை மாத்துங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ட்ரெஸ்ஸை மாத்து. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை போடுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, நான் யாரு? ராஜா. சோ அந்த ஃபாதர் என்ன சொன்னார் பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொன்னது என்ன சேஞ்ச் பண்ண சொன்னாரு பாருங்க. தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை என்ன 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 ஹலோ 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 உயர்ந்த வஸ்திரம். என்ன வஸ்திரம்? என்ன வஸ்திரம்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க உயர்ந்த வஸ்திரம்னா பெரிய கோட்டு சூட்டு. வேல்யூ வேறங்க. வேல்யூன்றது ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன மாதிரி வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலா என்ன? துதியின் ஆடை. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே. ஃபாதரை மறந்துடாதீங்க. நான் சொல்றது ஃபாதர் பெர்க்மன்ஸையும் சரி,
ஃபாதர் பாட்டியும் மறந்துடாதீங்க, உங்க இட்டர்னல் ஃபாதரையும் மறந்துடாதீங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுவேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரிக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்து பச்சை ட்ரெஸ் மாத்து. ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம்னா என்னங்க? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்திலே மறைந்து கொள்ளுகிறார்கள். அத்தி மரத்தினாலே, அத்தி இலைகளினாலே தங்கள் சரீரத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று. அப்பொழுது ஆண்டவர் வருகிறார். எங்க மறைஞ்சிருக்கிறீங்க? பாவம் செஞ்சிட்டோம். உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு தோல் உடைகளை தருகிறார். தோல் உடை என்று சொன்னால், அப்படியானால் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய தோலை எடுத்து கர்த்தர்களுக்கு உடுத்துவிக்கும் போது, அந்த ஆட்டுடைய அந்த தோலுக்குள்ள இருந்த ரத்தம் இவங்க மேல பட்டிருக்கணும். இவங்க பாவத்தை மன்னிச்சிருக்கணும். இவங்க நிர்வாணத்தை மூடி இருக்கணும். இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, my dress is changing as a son. நான் தேவனுடைய பிள்ளையாக என் வஸ்திரத்தை அவர் மாற்றுகிறார். தொலைக்காட்சியில இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன் வஸ்திரம் கரைபடாததாக இருப்பதாக. Let your dress not be tarnished. ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா சன்னா வைக்க விரும்புறார். பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட சொல்றார். நீ பன்னிகள் மத்தியிலே தவிட சாப்பிட்டது போதும். உன் ட்ரெஸ்ஸை எப்படி தெரியுமா மாத்த விரும்புறாரு? இங்க பாருங்க, ஏசாமி உங்க ட்ரெஸ்ஸை மாத்தும் போது உங்களை எப்படி தெரியுமா மாத்துவாரு? இங்க பாருங்க, உங்க ட்ரெஸ் ராஜ வஸ்திரமா மாற்றுவா. நீதியின் சால்வை உங்க மேல போடுவா. அவரை போல உங்களை மாற்றி விடுவா. பார்த்து சொல்லுங்க, நீங்க அடிமை இல்லைங்க, நீங்க ஆள பிறந்தவங்க, நீங்க தேவ பிள்ளைகள். அடிமை என்ன பண்ணுவான்னா இம்மெச்சோரா ஆக்ட் பண்ணுவான். யாருக்கு கீழே தெரியுமா? ஆளோட்டிகளுக்கு கீழே அடிமை இம்மெச்சோரா ஆக்ட் பண்ணுவான். மோசே ஆளோட்டிகளுக்கு கீழே அவசரப்பட்டு ஒரு எகிப்தியனை கொன்று விட்டான். அதே மோசே கர்த்தருக்கு கீழே வந்தபோது பூமி எங்கும் மோசேவை போல சாந்த குணம் உள்ளவர்களை பார்க்கவே முடியாது. ஒன்னு சொல்றேன், நீங்க வெறித்தனமா இருந்தாதான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சைலண்டா இருந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சைலண்டா பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு பிள்ளை மாதிரி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. Sons act maturely and they share the inheritance of the father. Slaves act immaturely under governors. அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி உழைப்பாங்க. Slaves labor to gain favor. அடிமைக்கு என்ன பண்ணா, எனக்கு இதுல ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும், எனக்கு இதுல ஏதாவது கூட கிடைக்கணும்னு சொல்லி அடிமை வேலை செய்வான். ஓவர் டைம் கேட்பான். எனக்கு இது வேணும் அது வேணும். அடிமை பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுவான். யார் உள்ளத்தையாவது கெடுப்பான். போட்டு கொடுப்பான். உன் புருஷன் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றான், என் அடிக்கடி என் கூட ஷாப்பிங் வா. அடிமை ஓடி போயிரு, குடும்பத்தை கெடுக்காத.
டேய் மச்சான், உன் மனைவி உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்றான்டா, நீ வாடா எங்களோட வந்து இந்த வீக்கெண்டு நீ பாருக்கு வர்ற என் கூட, ஒன்னும் கொடுக்க வேண்டாம், பெப்சி குடி. டேய் அடிமை, ஓடி போயிரு, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஒரு கம்பெனியில வேலை செய்வதற்கும் கர்த்தருக்கு கீழே நீங்க இருப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்பெனியில நீங்க வேலை செய்றீங்க, ஆனா அப்பா கூட சேர்ந்து உழைக்கிறீங்க. இந்த மார்வாடி கம்யூனிட்டி பார்த்துருக்கிறீங்களா? அப்பா இருப்பாரு, அதுக்கப்புறமா பிள்ளை, அதுக்கப்புறமா பேரன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே அது வம்சா வழியா வந்து கடையில் வந்து உட்காருவாங்க. அந்த சின்ன பையனை ஃபர்ஸ்ட் தூக்கி கடையில் வந்து பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் போனீங்கன்னா அந்த மார்வாடி கம்யூனிட்டியில் ஐ லைக் தர் டிசிப்ளின். பெரியவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தாதா தாதா பிரணாம் அப்படின்வாங்க. அவ்வளோ பயங்கரம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எனக்கு நாளைக்கு இந்த கடை வரப்போகுது. ஆனா அங்க பைப்பு தூக்கிட்டு வரவன், அங்க ஜுவல் அடுக்கி வைக்கிறவன், அவன் அடுக்கி தான் வைக்க முடியும், அவன் அதை தொடச்சு தான் வைக்க முடியும். அவனுக்கு என்னன்னா, இன்னைக்கு எவ்வளோ காசு கொடுப்பாரு, இந்த ஜுவல் எல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அவன் பொறாமப்படுவான், அவன் இது எப்படியாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பண்ணுவான். ஆனா பிள்ளை என்ன தெரியுமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தான் வரும். எங்க போகுது? அடிமைக்குள்ள பயம் இருக்கும், மகனுக்குள்ள விசுவாசம் இருக்கும். இப்ப பக்கத்துல பார்த்து அன்பா கேளுங்க, ஆர் யூ a son or a slave? அடிமைக்கு பயம் இருக்கும். ஐயோ, என் லைஃப் என்ன ஆக போகுது, என் வியாதி என்ன ஆக போகுது, என் பிரச்சனை என்ன ஆக போகுது. அடிமை டெய்லி பயந்து பயந்து சாவா. ஆனா சன் எப்படி தெரியுமா, அப்படி உட்கார்ந்து இருப்பான். ஒரு பஸ் மலைப்பாதையில போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் பயங்கரமா மழை பெய்யுது, பயங்கரமா ரோடே தெரிய மாட்டேங்குது, மின்னல் அடிக்குது, பக்கத்துல பஸ் போற பக்கத்துல மின்னல் விழுந்துகிட்டு இருக்குது. இந்த பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ அம்மான்னு கதறாங்க. ஒருத்த மட்டும் பின்னாடி போனை உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறான். பயமே இல்லை அவனுக்கு. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் டென்ஷன். டேய், நாங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படியாவது கடவுள் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன்டா உனக்கு ஒரு பயமே இல்லையாடா, கூப்பிடுறா ஏசப்பாவை. அவன் சொன்னானா, ஹலோ, வண்டியை ஓட்டுறது யார் தெரியுமா, பஸ் டிரைவர் எங்க அப்பா. நான் இருக்கிறதுனால அவர் கரெக்டா உங்களெல்லாம் சேர்த்துருவார், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இல்லாட்டாலும் எனக்காக இந்த பஸ் எங்க அப்பா. அடிமைகள் பயப்படுவார்கள், பிள்ளைகள் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா. நான் உங்களுக்கு போன வாரம் சொன்ன நினைக்கிறேன், சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது, நியூ காலேஜுக்கு நான் போகும்போது எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல நீ வந்து பஸ் மாறணும்னு. ஐநாவாரத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சாந்தி தியேட்டர் வந்துச்சா, கீழ்பா கார்டன்ல கேட்டேன், சாரி கெல்லிஸ்ல கேட்டேன், திருப்பியும் தாஸ் பிரகாஷ்ட கேட்டேன், திருப்பி எக்மோர்ல கேட்டேன். டிரைவர் என்னை பார்த்து, கண்டக்டர் சத்தமா சொன்னார், சாந்தி வந்தா, நான் உனக்கு சொல்றேன். சாந்தி தியேட்டர் வந்தோன்னு சொன்னாரு, வந்துருச்சுப்பா அவன் சாந்தி, இறங்குப்பா, எங்களெல்லாம் சாந்தியா விடுனார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தா பயப்பட மாட்டீங்க. வரும்போது கர்த்தரே உங்களை இறக்கி விடுவார். உங்களுக்கான ஆசீர்வாதம் வரும்போது சொல்லுங்க அல்லேலூயா. Slaves are needs driven. இந்த அடிமைகளுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அடிமைகள் வந்து வேலைக்கு கூலியை எதிர்பார்ப்பார்கள், ஆனால் பிள்ளைகள் தகப்பனோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். Sons will co-labor with the father. கூட சேர்ந்து அந்த பிசினஸ், அந்த ஊழியத்தை கட்டுவாங்க. சரி, ஸ்லேவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
are need driven, scarcity oriented. இது குறைஞ்சிருச்சு, அது இல்ல, எங்களுக்கு செங்கல் அறுக்கிறதுக்கு போதிய வைக்கோல் இல்ல, இது அடிமைத்தன மென்டாலிட்டி. மோசே வந்து சொல்றாரு, ஏய் உங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்க போறார். பார்வோன் உடனே என்ன பண்றாரு, அதே அளவு செங்கல் எடுக்கணும், ஆனா வைக்கோலை கம்மி பண்ணுங்க. அற்புதம் இருக்கணும், ஆதாரம் இல்ல. இவங்களுக்கு சொல்றாங்க, மோசே உள்ளதையும் கெடுத்துட்டே, மோசே உங்களை விடுதலை பண்ண வந்தா இவங்க அடிமைத்தன மென்டாலிட்டியில இன்னும் நாங்க 400 வருடம் செங்கல் அறுக்க ரெடியா இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, செங்கல் அறுக்கணும்னா அறுத்துக்கினே இருங்க. சில பேர் அப்படிதான் என்ன அறுத்துக்கினே இருக்கிறீங்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், அடிமையா தான் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அடிமைத்தன மென்டாலிட்டியை மாத்து, உன்னை ராஜாவா மாத்த போறேன். Slaves are always need oriented. Sons are always spirit led, abundance oriented. Sons are abundance oriented. பிள்ளையாடா நீங்க நிரம்பி வழிகிறவங்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆன்மீன் சொல்ல விரும்புறீங்க? அடிமை என்ன பண்ணுவானா, they will try to adjust with their master. Sons will align with their father. அடிமைகள் என்ன பண்ணுவாங்களா, எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி கீத்தி சொல்லி பாத்துக்கோங்கயா பண்ணுங்கயா அப்படின்னு மாத்துவாங்க. பிள்ளைகள் எப்படி தெரியுமா, எங்க அப்பா என்ன சிந்திக்கிறாரோ அதே அலைன்மெண்ட் குள்ள. இந்த வருஷம் நீங்க அலைன்மெண்ட் குள்ள வர்றீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அடிமையிலிருந்து ஆளுகிறவர்களாய் பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். In the day you will know that I am in the Father and you are in me and I am in you. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? அவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. I am in the Father. நான் பிதாவுக்குள்ள இருக்கிறேன், நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள், நான் உங்களில் இருக்கிறேன். அப்படியானால் பிதாவோடு நம்ம எல்லாரும் அவர் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனின் பிள்ளை, அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், நாங்கள் பிதாவுக்குள் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது? இன்னையிலிருந்து நீங்க அடிமை இல்ல, ஆள பிறந்தவங்க. அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், branch name West Mambalam, IFSC code ICIC 0006023, Swift code ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும்
பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.